ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். கறவைகள் பின் சென்று அப்படிங்கிற 28வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ரகுபதே ராமச்சந்திர ராகவாதயாநிதே ரகுபதே ராமச்சந்திர ராகவாதயாநிதே ராகவாதயாநிதே. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. கீழ்ப்பாசுரத்தில் என்ன சொன்னா? கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அந்த கோவிந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொன்னோம்? நம்ம வாக் பிரதானம் பண்ணுறவன், கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக, அந்த சத்தியத்துக்காக எவ்வளவு தூரம் பாடுபட முடியுமோ பாடுபட்டு அந்த ஆசிரித விஷயத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்கு சத்தியமாக அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு அதுக்காக காரியம் பண்ணுபவன் அப்படின்னு பார்த்தோம். இந்த பாட்டில் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படிங்கிறாளே, அந்த கோவிந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தமா? ரக்ஷகன், காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். இது எங்கே தெரியறதா? ஸ்ரீமத் ராமாயணத்தில் முதல்லையே பாலகாண்டத்தில் முதல் சர்க்கத்திலேயே நாரத மகரிஷி சொல்கிறாராம் வால்மீகி கிட்ட, ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய சர்வஸ்ய பரிரக்ஷிதா. தன்னுடைய தர்மத்தையும் காப்பாற்றுவான், மக்களையும் காப்பாற்றுவான், தன்னை சேர்ந்தவர்களையும் ரட்சிப்பான். ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய சர்வஸ்ய பரிரக்ஷிதா அப்படின்னு சொல்கிறார் நாரதர். அடுத்தது மாரீச்சன் சொல்கிறானா, யார்? எதிரி பட்சத்துலேருந்து இருக்கிற மாரீச்சன் சொல்கிறானா, ராவணன் வரான் ஆரண்ய காண்டத்தில். மாரீச்சனை மாயம்மான் உருவத்தை ஏற்றுண்டு அந்த பஞ்சவடியில் பர்ணசாலையில் சீதைக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் அப்படியே நீ நடந்துகிட்டே இருக்கணும். அப்படியே சீத்தை உன்னை பார்த்து அப்படியே ஆக்கர்ஷிக்கப்பட்டு எனக்கு இந்த மான் வேணுமே, பிடிச்சி தாங்கோலேன்னு கேட்கணும். அதனால நீ மாயம்மானா அப்படியே தகன்னு வேஷம் போட்டுன்னு போகணுன்னு கேட்குறானா. அப்போ லங்கேஸ்வரா, உங்களுக்கு ராமனை பற்றி தெரியாது, ஏதோ சாதாரண மனுஷன்னு நினச்சிட்டேலா? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? ராமோ விக்கிரகவான் தர்மக சாதுகு சத்யபராக்கிரமக ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய தேவானாம் பகவானிவ ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய. தர்மமே உருவெடுத்தவன். எப்படிப்பட்ட பராக்கிரமம் தெரியுமோ? வீண் போகாத பராக்கிரமத்தை உடையவன். எல்லா உலகங்களுக்கும் ரட்சகன் அவன் தான். அவனை ரொம்ப சாதாரணமாக எடை போட்டுடாதீங்கோ லங்கேஸ்வரரே. ராஜா சர்வஸ்ய லோகஸ்ய, அவன் எல்லாத்துக்கும் ராஜா, எல்லாருக்கும் ரட்சகன். இந்த லோகத்தில் அவன் தான். ராமோ விக்கிரகவான் தர்மக சாதுகு சத்யபராக்கிரமக அப்படின்னு மாரீச்சன் சொல்கிறான். அப்புறம் சுந்தரகாண்டத்தில் திருவடிகிட்ட கேட்குறாளா சீதா பிராட்டி, ராமனை பற்றி சொல்லுங்க, கொஞ்சம் ராமனை பற்றி சொல்லுங்கோல, அவரோட திருமேனி எப்படி இருக்கும், அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கோல அப்படின்னு கேட்குறா. அடி மனசில் கொஞ்சோண்டு சந்தேகம் இருந்துதான் திருவடியை பற்றி. அதனால் என்ன பண்ணாராம், சீதா பிராட்டிக்கு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக ராமனுடைய அங்க அடையாளங்கள்லாம் சொன்னாரா. ராமகா கமலபத்ராட்சகா அப்படின்னு அவனுடைய தாமரை கண்களை பற்றி சொன்னாராம். அடுத்தது ராமன் எப்படிப்பட்டவன் சொல்கிறாராம் திருவடி. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய ஸ்வஜனஸ்ய ச ரக்ஷிதா ரக்ஷிதா சர்வஸ்ய விருத்தஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபக. ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய, எல்லா உயிர் பிராணிகளுக்கும் அவர்தானம்மா ரட்சகன். தன்னை சேர்ந்தவாளையும் ரட்சிப்பார், தன்னுடைய சீலத்தையும் ரட்சிப்பார், தன்னுடைய தர்மத்தையும் எப்பொழுதும் ரட்சிப்பார். ரட்சகன் அவர்தான். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா, குறையொன்றும் இல்லாத கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, ரட்சகன் அவன்தான் அப்படின்னு ராமனை கொண்டாடுறார் வால்மீகி. சரி, இந்த பாசுரம் சரணாகதி பாசுரம்னு சொல்லுவா. சரணாகதிக்கு என்னென்ன அங்கங்கள் இருக்குன்னு சொல்லுவா. 5 அங்கங்கள் இருக்கான். ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஸ்ய இது விஸ்வாசக, கோப்திருத்வ வரணம்,
கார்பண்யம் அப்படின்னு 5 அங்கங்களோட ஆத்ம நிக்ஷேபம்னு ஆத்மாவை சமர்ப்பிக்கிறத சேர்த்து 6 அங்கமாக சொல்லுவா. இதில் கார்பண்யம்ங்கிறத முக்கியமாக இந்த பாசுரம் பேசுறதுன்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. கார்பண்யம்னா என்னது? கிருபணஷ்ச பாவகா கார்பண்யக. கிருபணஷ்ச பாவகா. ஒரு வைத்தியனை பார்க்க போகிறோம், அவங்ககிட்ட என்ன பண்ணுறோம்? விஸ்வாசத்தோட நம்மளுக்கு என்ன பண்ணுறது, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம், முந்தா நாள் என்ன சாப்பிட்டோம், இப்போ உடல் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் ஒழிக்காமல் மறைக்காமல் எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் கிருபணஷ்ச பாவகா கார்பண்யக. ஒளிவு மறைவில்லாமல் எல்லாத்தையும் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தனக்கு வேறு கதியில்லை, அவனையே வரித்து வந்திருக்கிறேன் எம்பெருமானே, உன்னையே வரித்து வந்திருக்கிறேன், எனக்கு வேறு கதியில்லை, அனன்ய கதித்வம் ஆக்கிஞ்சன்யம், கை முதல் ஒன்றுமில்லை அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறோம். அதுக்கு பேர் தான் கார்பண்யம். இந்த கார்பண்யம் எங்கே தெரியறதான்? விபீஷண சரணாகதியில் தெரியறதான். முதல்ல என்ன சொல்கிறான்? ராவணனுடைய சபையில் விபீஷணன் அறிவுரை சொல்கிறானா அண்ணாக்கு. அண்ணா, நிவாரியமானஸ்ய மயாகி தைஷினா நரோச்சதே நேதே வச்சனம் நிசாச்சர. நான் எவ்வளவோ உனக்கு நல்லது எடுத்து சொன்னேன், நீ போகிற பாதை சரியில்லை, சீதா பிராட்டியை எப்படியாவது திருப்பி கொடுத்துருவோம் ராமனுக்குன்னு சொன்னேன், நீ கேட்கல. அதனால் நான் என்ன பண்ணுறது சொல்லு? நீ தீய வழியில் போகக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், எதையுமே கேட்க மாட்டேன்றிய காது கொடுத்து. விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு ஆயிட்டியான்னு கேட்ட உடனே ராவணன் சொல்கிறானா, இதே வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தா அவனுக்கு பேசுறதுக்கு நாக்கு இருந்திருக்காது. நீ கூட பிறந்த தம்பிங்கிறதுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்ன சொல்கிறார்? குலபாம்சனம், குலத்தை கெடுக்க வந்த கோடாலி காம்பே அப்படின்னு விபீஷணனை பார்த்து லங்கேஸ்வரன் சொல்கிறானா. அங்கேருந்து என்ன பண்ணுறாராம் உடனே விபீஷணாழ்வான்? ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராம சலக்ஷ்மணகா. ஒரு முகூர்த்தத்துக்குள்ள அங்கேருந்து ராமலக்ஷ்மணால் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாராம். வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுறாராம்? சதுர்பிகி சகராட்சசைகி. ஆகாசத்தில் நின்றுட்டு அந்த வானர முதலியெல்லாம் கீழேந்து பார்க்குறாளாம். தன்னை பற்றி சொல்கிறாராம். என்ன சொல்கிறாராம்? त्यक्त्वा पुत्रां च दारां च ராகவம் சரணம் கதக. என் புதல்வர்களையும் மனைவியையும் துறந்துவிட்டு ராமனையே புகலிடமாக கொண்டு வந்திருக்கிறேன். நான் யாருன்னு கேட்குறேலா? நான் யாருன்னு சொல்லட்டுமா? ராவணோ நாம துர்விருத்தக ராட்சசோ ராட்சசேஸ்வரக தஸ்யாக மனுஜோ பிராத விபீஷண இத்சுதக. ராவணோ நாம துர்விருத்தக ராட்சசோ ராட்சசேஸ்வரக தஸ்யாக மனுஜோ பிராத விபீஷண இத்சுதக. விபீஷண இத்சுதக. நான் யான்னு கேட்குறேல? நான் யார் தெரியுமோ? துர்விருத்தன், ஒரு துர்நடத்தையுள்ள ராவணன் ஒருத்தன் இருக்கானே, அவனுடைய தம்பினா. எப்படி வந்திருக்கேன் தெரியுமோ? என் புதல்வர்களையும் மனைவியையும் வீடு வாசலையும் துறந்துட்டு ராமனையே புகலிடமாக பற்றி வந்திருக்கிறேன். கார்பண்யம். அடுத்தது சத்தமாக ஒன்று சொன்னானா. என்ன சொன்னானா? அவன்தான் நம்மை ரட்சிப்பான்னு எம்பெருமானை வரிச்சானா. அதில் விஸ்வாசமும் வச்சுட்டு வரிச்சானா. எப்படி கூப்பிட்டானா? சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். சர்வலோக சரண்யாய, சர்வலோகத்துக்கும் ரட்சகன் சரண்யன் அவன் தான். அப்படி இருக்கும்போது இந்த விபீஷணனை ஏற்றுக்காமல் இருப்பாரா? கண்டிப்பாக ஏற்றுப்பார். அதனால் அவனே சரணம், அவன் திருவடியே புகழ்னு வந்திருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமோ? நான் அவனை வரிச்சுட்டேன், அவனையே என்னுடைய நாத்தனாக வரிச்சேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு போய் நீங்கள் சீக்கிரமாக தெரிவிக்கணும். நிவேதயத்தமாம் க்ஷிப்ரம், உடனே போய் விபீஷணம் உபஸ்திதம், இந்த மாதிரி விபீஷணன் ஒரு பிரகிருதி வந்திருக்கேன்னு போய் அந்த ராமபிரான்ட்ட சீக்கிரம் சொல்லுங்கோ அப்படின்னானா. இதில் விஸ்வாசமும் இருக்குது. கோப்திருத்வ வரணும்னா எம்பெருமான வரிக்கிறதா. ரட்சகனா நான் வரிச்சுட்டேன். விஸ்வாசம். சர்வலோகத்துக்கும் சரண்யன் இல்லையா? எனக்கும் அவன் தானே சரண்யன். விபீஷணனுக்கு சரண்யன் இல்லைன்னு அவன் சொல்ல முடியுமோ? அதனால் அவன்தான் எனக்கும் சரண்யன். அப்படி நிச்சயமாக என்ன அவன் ஏற்றுப்பான்ற நம்பிக்கை, விஸ்வாசம், மகா விஸ்வாசம்னு சொல்வா. நம்பிக்கை, பெரிய நம்பிக்கை இருந்துதான் விபீஷனுக்கு. விஸ்வாசம், மகா விஸ்வாசத்தோட நிச்சயமாக அவன் ரட்சிப்பான்னு சொன்னானே. அப்படி ரட்சிப்பான் அந்த நம்பிக்கையோட இந்த வானர முதலிகள்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாலாம்.
உடனே பெரிய மந்திராலோசனை கூட்டம் இந்த பக்கமும் நடந்தது, ராமபிரான் பட்சத்துலையும் நடந்தது. ஏற்றுக்கலாமா கூடாதா, ஏற்றுக்கப்படாதுன்னு முதல்ல சுக்ரீவ மகாராஜா ஒரு புடியாக நின்னாராம். எதிரி பட்சத்துலேருந்து வந்திருக்கான், நம்மளெல்லாம் கொன்னுடுவான், ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வந்திருக்கான், இவனை சும்மா விடக்கூடாதுன்றான். ஒரு வானரர் எழுந்து சொல்கிறாராம், இவனை நம்ம ஒற்றனை வச்சு வேவு பார்க்கலாம். இன்னொருத்தர் சொல்கிறாராம், ஆராய்ச்சி பண்ணி நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கலான்றாலாம். ஜாம்பவான் சொல்கிறாராம், இவன் வந்திருக்கிற நேரம் சரியில்லை, கொஞ்சம் பொறுத்திருந்து ஆற விடுவோம் விஷயத்தன்னு சொல்கிறாராம். திருவடி சொல்கிறாராம், நல்லவர் மாதிரி தான் தெரியறது, ஒன்றும் கெடுதலாக படலையே மனசுக்கு, ஏற்றுக்கலாம் அப்படின்னு ஒன்று எம்பெருமான் கடைசியில் தன்னுடைய பட்சத்தை சொல்கிறானா. அவன் நல்லவனோ கெட்டவனோ விபீஷணனோ இல்லை ராவணனோவே இருந்தாலும் சரி, அவன் பக்கத்தில் குறைகள் தோஷங்களே இருந்தாலும் சரி, பரம எதிரியாக இருந்தாலும் சரி, சரணாகதின்னு நம்மக்கிட்ட வந்துட்டான்னா அவனை ஏற்றுக்கணும். சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம, அதுதான் என்னுடைய விரதம். உன்னுடைய திருவடிகள் தான் சரணம்னு ஒருத்தன் வந்துட்டா அவனை எப்படியும் ஏற்றுக்கொண்டே தீருவேன், இதுதான் என்னுடைய விரதம். அதனால் என்ன பண்ணுறேன், சுக்ரீவ மகாராஜரே நீங்களே போய் அந்த விபீஷணனை கூட்டின்னு வாங்கோ. ஆனையேனம் ஹரிஷ்டேஷ்ட தத்தமச்சா அபயம் மயா, நான் ஏற்கனவே அபயம் கொடுத்துட்டேன். அதனால் என்ன பண்ணுங்க, நீங்கள் விபீஷணனா இருந்தாலும் சரி, ராவணனே வந்து அங்கே நின்று இருந்தாலும் சரி, விபீஷணோவாயதிவா ராவணஸ்வயம், அவனை அழிச்சுன்னு வாங்கோ என்கிட்டன்னு சொல்லிட்டா. சரின்னு சுக்ரீவ மகாராஜா மனசு நன்னா சமாதானமாகி நண்பனா விபீஷணனை அழிச்சின்னு வராராம். எப்படி பூமியை பார்த்து தலையை குனிஞ்சுட்டே வரானா விபீஷணன். நம்மளை ஏத்துண்டாரே பெருமாள், இப்படி ஏத்துண்டாரேன்னு கண்ணெல்லாம் ஜலமா. எதிரியோட தம்பி, அதுவும் யாரு, திருவினை பிரித்த கொடுவினை அரக்கன். அப்படிப்பட்ட அரக்கனுடைய தம்பி சாட்சாத் மகாலட்சுமியான சீதா பிராட்டியை பிரிச்சானே, அவனுடைய தம்பி நான் வந்திருக்கேன்னு சொல்லி என்னை ஏத்துண்டாரேன்னு அப்படியே தலையை குனிஞ்சுட்டே லஜ்ஜையோடு நடந்து வரானா. வந்துட்டு என்ன பண்ணுறானா, ஐயனே அப்படின்னு அப்படியே திருவடியில் விழறானா, கையை கூப்பிக்கிறானா. இப்போ என்ன சொல்கிறானா, கிருபணச்ச பாவக கார்பண்யக, தன்னுடைய கிருபண பாவத்தை வெளியிடுறானா. கை முதல் ஒன்றுமில்லை, அனன்ய கதியை சொல்கிறானா, வேற கதி இல்லை, கை முதல் ஒன்றுமில்லை. ஆக்கிஞ்சன்யம் அனன்ய கதித்வம், ரெண்டுத்தையும் பிரகடனப்படுத்துகிறானா. அதுதான் கார்பண்யம், ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறானே, அதுதான் கார்பண்யம். அதை சொல்லி பிரகடனப்படுத்துகிறானா. என்ன சொல்கிறாளா, அனுஜோ ராவணஸ்யாகம் தேன சாஸ்மி அவமானிதக பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதக பரித்யக்த்யா மயாலங்கா மித்ராணி ச தனானி ச பவத் கதம் மே ராஜ்யம் ச தீவிஜம் ச சுகானி ச. ஐயனே நான் யார் தெரியுமா, ராவணனோட தம்பி அப்படின்னு சொல்லும்போதே நான் தழுதழுக்கிறதா விபீஷணனுக்கு. அவனால் அவமதிக்கப்பட்டேன். தாங்கள் எல்லா பிராணிகளுக்கும் புகலிடம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்றத மனசு பூர்வமாக ஆத்மார்த்தமாக உணர்ந்து தங்களை சரணடைந்திருக்கிறேன். பவந்தம் சர்வபூதானாம் சரண்யம் சரணம் கதக. எப்படி வந்திருக்கேன் தெரியுமோ, பரித்யக்த்யா மயாலங்கா மித்ராணி ச தனானி ச, என்னுடைய நண்பர்கள் செல்வங்கள் இலங்கை பட்டணம் எல்லாத்தையும் மொத்தமாக துறந்துட்டு, பரித்யக்தா மயாலங்கா மித்ராணி ச தனானி ச, சொத்து சுகம் வீடு மனைவி மக்கள் ராஜ்யம் பதவி புகழ் எல்லாத்தையும் மொத்தமாக திறந்துட்டு வந்திருக்கேன். பரித்யக்தா மயாலங்கா மித்ராணி ச தனானி ச. அப்புறம் ஒரு வார்த்தை சொல்கிறான் பாருங்க, பவத் கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. ஐயனே இனிமே என்னுடைய நாடு, என்னுடைய வாழ்க்கை, என்னோட சௌக்கியம் எல்லாமே தங்களுடைய வசத்தில் இருக்கின்றன. வேற எதுவுமே வேண்டாமா. கார்பண்யத்தை இதை விட நன்னா வேற யாருமே பிரகடனப்படுத்த முடியாது. பவத் கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. அதனால தான் எம்பெருமான் என்ன சொல்கிறாராம், அப்படியே அன்பொழுக அவனை பார்க்குறாராம். பார்க்கும்போது அப்படியே அவனுடைய துக்கமெல்லாம் போயிடுறதான். அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி கண்ணாலேயே பார்க்குறாராம். லோச்சனாபியாம் பிபன்னிவ வஜசா சாந்த்வயித்வைனம் லோச்சனாபியாம் பிபன்னிவ. அப்படியே அவனை கண்ணாலேயே பருகிடுவதை போல பார்க்குறாராம். கண்ணாலேயே சாப்பிட்ற மாதிரி பார்க்குறானாம் பெருமாள். நீ ஒன்றும் கவலைப்படாத விபீஷணன். அப்படி அந்த கார்பண்யத்தை அவன் பிரகடனப்படுத்தினானோ இல்லையோ, பெருமாள் உருகி போயிட்டாரான். அடடா, இவன் ராவண பவனத்துலேருந்து கிளம்பின உடனே நான் அங்கே போய் ரட்சிச்சிருக்கணுமே, இவ்வளோ தூரம் இவனை மெனக்கடை வச்சுட்டேனே, எல்லாத்தையும் கண்ணாலேயே பேசிட்டு லோச்சனாபியாம் பிபன்னிவ. சரி நீ வா, என்ன பண்ண தெரியுமா, ராட்சசானாம் பல அபலம் அப்படின்ட்டார் பெருமாள். இந்த ராட்சசாலாம் இருக்காளே,
இவன் ராட்சசன், ராட்சச குடும்பத்திலேருந்து வந்திருக்கான். பரம ராட்சசனான அரக்கர் கோமானான ராவனுடைய சாட்சாத் தம்பி. அது எப்போ வரைக்கும் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ யார் தெரியுமோ அவன் தாசாதி தாசன் சரமாவதி தாசனாக வந்துட்டானே ராமனுக்கு. எம்பெருமான் என்ன சொன்னானா, சரி சரி வா விபீஷணனா உட்கார், இந்த அரக்கர்கள் இருக்காளே இந்த ராட்சசாலோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் முதல்ல சொல்ல அப்படின்னாராம். இதை விட எப்படி ஒருத்தர் சொல்ல முடியும், நான் ஒன்று என்னுடையவனா ஏற்றுக்கிட்டேன்னு பெருமாள் வார்த்தையால் சொல்கிறாராம். ஆக்யாகி மம தத்வேன ராட்சசானாம் பலாபலம், ராட்சசானாம் பலாபலம். இந்த ராட்சசா இருக்காளே அந்த ராட்சசா, ஏன்னா விபீஷணன் நல்ல ராட்சசன் இல்லையா, இங்கே பெருமாள்கிட்ட வந்துட்டானே சரணம்னு. அதனால் என்ன சொல்கிறாராம், நான் ஒன்று சேர்த்துக்கிட்டேன்னு வார்த்தையால் சொல்கிறாராம். கண்ணால் சொன்னார், தடவி கொடுக்குற மாதிரி பார்த்தார். அடுத்து என்ன சொல்லிட்டார், விபீஷணன் இங்கே உட்காருவா அப்படின்னு பக்கத்தில் உட்காத்தி வச்சுட்டு ராட்சசர்களோட பலம் பலவீனத்தெல்லாம் சொல்ல. அந்த ராட்சசாலாம் இருக்காள்ல அவளோட பலம் பலவீனத்தெல்லாம் சொல்லுன்னு கேட்டானே. அப்பாடியோ என்ன சரணாகதி இது, விபீஷண சரணாகதி ஒன்று போருமே. கார்பண்யத்தை சொல்ல வரத்துக்கு இந்த பாசுரம் கார்பண்யத்தை சொன்னது அப்படின்றத விபீஷண சரணாகதி மூலமாக ரொம்ப நல்லா அனுபவித்தோம். நாளைக்கு 29வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா, கிருஷ்ண ராம கோவிந்த நாராயணா, ராமகிருஷ்ண கோவிந்த நாராயணா. நமஸ்காரம்.